ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. இன்று சக்தி வாய்ந்த அமாவாசையுடன் கூடிய சனி ஜெயந்தி. சனி ஜெயந்தி அன்று நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீப வழிபாடின் பற்றியும் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்று வியாழக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற வைகாசி அமாவாசை சனி ஜெயந்தியும் வந்திருக்கின்றது. பொதுவாகவே நவகிரகங்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு கிரகம்னா சனி பகவான் தான். இவர் சூரிய பகவானின் மகனாகவும் நம்ம சொல்லலாம். சிவபெருமானின் தீவிர பக்தர் யாருன்னா சனி பகவான். அவருடைய கடும் தவத்தால ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய குருவாக சிவபெருமானே இருப்பதனால் சனி பகவானை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானை வழிபாடு செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால சிவனை வழிபாடு செய்கின்ற பக்தர்கள் யாராக இருந்தாலும் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்க, அவர்களுக்கு துன்பம் அப்படின்றது நெருங்காது. சனி பகவானுக்கு முக்கியமான ஒரு நாள்னா அவர் அவதரித்த திருநாள் தான் இன்றைய தினம் சனி ஜெயந்தி. எப்படி சனி பகவானுடைய ஆதிக்கம் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானுடைய பார்வை பட்டா அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கை தீர்மானிப்பது சனி பகவான் தான். அதனால நமக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய சனி பகவானை நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சனி பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் இருப்பாங்க. அது இன்றைய தினத்துல அமாவாசை என்று செய்யும் பொழுது இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும். சரி, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடலாம். சனி பாதிப்புல சிக்கியவங்க, ஏழரை சனியால துன்பப்படுறவங்க, சனி திசையால நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறவங்க, இவர்கள் யாராக இருந்தாலும் சரி சனி பகவானுக்குரிய இந்த நாள்ல விரதம் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். தர்மம் செய்யுங்க, அதை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. வைகாசி மாதத்துல வருகின்ற இந்த அமாவாசைய ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல சனி ஜெயந்தி கொண்டாடுறது ரொம்பவும் விசேஷம். சரி, ஜூன் 5ஆம் தேதி இரவே இந்த அமாவாசை திதி துவங்கி விட்டது. என்னுடைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்று புதன்கிழமை இரவு நேரம் 7:56 துவங்கி ஜூன் 6ஆம் தேதி மாலை நேரம் 6:40 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. சனி ஜெயந்தி அன்று சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு கோவில்ல இருக்கின்ற நவகிரக சன்னதியில இருக்கின்ற சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்துங்க, எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. சனி திசையால பாதிக்கப்பட்டவங்க தான தர்மங்கள் பண்ணுங்க. சனி ஜெயந்தி மற்றவங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யும், அவர்களுடைய அருளையும் நீங்க பெறலாம். அதனால முக்கியமா பாத்தீங்கன்னா, நான் சனி ஜெயந்தி வழிபாடு செய்யறது இல்லாமா அப்படின்னு சொல்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க, சனி பிடிக்காத தெய்வம் அப்படின்னா ஹனுமரை சொல்லலாம். அதனால ஹனுமருக்கு சுந்தரகாண்டம், ராமாயணம், அனுமன் சாலிசா, சனி சாலிசா இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணுங்க. கோவில்ல நீங்க நான் சொன்ன மாதிரி 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு எல் போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க. நவகிரக கோவில்ல இருக்கிற சனி பகவானுக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க. காக்கைக்கு எச்சில் படாத சாதம் வைங்க, முக்கியமா கருப்பு எல் கலந்த சாதத்தை உணவா நீங்க வைங்க. இப்படி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானால் ஏதாவது பாதிப்புகள் இருந்தா குறையும். நமக்கு என்ன திசை நடக்குதுன்னே தெரியாது. அப்ப தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு ஏதாவது அதனுடைய தாக்கம் இருந்தா குறைய ஆரம்பிக்கும். இன்று தவறாமல் அமாவாசை தானம் பண்ணணுங்க. தானம் அமாவாசைனாலே நம்ம செய்யணும். அதுலேயும் முக்கியமா சனி ஜெயந்தி அப்படின் பொழுது நம்ம தான தர்மங்கள் நிறைய செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். உதாரணமாக இன்னைக்கு நீர்மோர் தானம் பண்ணலாம், தண்ணீர் தானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், நிறைய தானங்கள் இன்று செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதன் மூலமாக நல்ல பலன் கிடைப்பது உறுதி. வீட்டில் வழிபாடு பண்றவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க போதும். கருப்பு எல்லாம் வீட்டில் ஏற்ற வேண்டாம். நல்லெண்ணெய் தீபம் மட்டும் இன்றைய தினம் பூஜை அறையில ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. இன்று குபேர வார குருவார அமாவாசையாக இருப்பதனால மாலை
5 மணிலிருந்து 8 மணிக்குள்ள ஒரு வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன், அதையும் பண்ணுங்க. நிலைவாசல்ல கல்லுப்பு வைத்தும் ஒரு வழிபாடு பண்ணணும். இதை நீங்க செய்யும் பொழுது உங்க குடும்பத்துல இருக்கின்ற பண கஷ்டம் நீங்கும். அமாவாசை திதியில இந்த வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது முடிந்தால் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் இன்று கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து சனி பகவானுக்கு இன்று அர்ச்சனைகளும் அபிஷேகத்துக்கு நீங்க உதவியும் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் இதன் மூலமாக ஏற்படும். குடும்பத்துல சுபிக்ஷம் நிலவும், வறுமையும் நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். அமாவாசையான இன்று மறக்காமல் தர்ப்பணம் திதி கொடுக்கிறவங்க இன்று மதிய நேரத்திற்குள்ள கொடுத்துட்டு வந்துடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முன்னோர்களின் சாபம் இருந்தாலும் தீங்கும். இதன் மூலமாக நம்மளுடைய குடும்பம் சுபிக்ஷமாக வாழும்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவது இதன் மூலமாக உறுதி. அனைவரும் இந்த சனி ஜெயந்தி அன்று வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானின் தாக்கம் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அமாவாசை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக நீங்க நிலைவாசல்ல தீபம் ஏற்றி வைங்க. இன்று அமாவாசை தினத்தன்று வாசல்ல கோலம் போடக்கூடாது. நம்முடைய மறைந்த முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு முன்பாக வந்து நிற்பார்கள் அப்படின்றது நியதி. அதனால அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்கு உரிய நாள் எதுனா அது அமாவாசை தினம்தான். இன்று வைகாசி அமாவாசையும் வருகின்றது. கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணணும். ஏன்னா வைகாசி மாதம்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள். ஆக மொத்தம் இன்று வைகாசி அமாவாசை, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சனி பகவானுக்கு உரிய சனி பகவான் அவதரித்த சனி ஜெயந்தி, சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு நாள். முக்கியமாக இன்று ஒரு பொருளை வாங்கணும். அது எந்த நிறத்தில் இருக்கின்ற பொருளை வாங்கினால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவாக நான் தனியாக தொகுத்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு கடைசியிலையும் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். பொறுமையாக அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் பலன் பெற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.